16ஆம் கதை. அபிமெலேக்குவின் சொப்பனம். ஆபிரகாம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போகையில் கேராயிலே தங்கினார். ஆபிரகாம் அங்கே யாராவது கேட்டால் நீ என் சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லியிருப்பார். சாராலும் அதே மாதிரி யார் கேட்டாலும் ஆபிரகாம் அவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிடுவா. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ராஜா அபிமெலேக்கு சாராலை உடனே கூட்டிகிட்டு வாங்கன்னு ஆள் அனுப்பிடுவார். சாராலை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்த பிறகு அபிமெலேக்கு அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்குவார். தூங்கையில் கனவுல ஒரு சொப்பனத்தில் தேவன் வராரு. தேவன் அவருக்கு நீ யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க தெரியுமா? ஒருத்தரோட மனைவியை போய் நீ கூட்டிகிட்டு வந்திருக்க. நீ பண்ணுறது சரியா? இப்படி பண்ணனால நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே அபிமெலேக்கு என்ன செய்யனே தெரில, அமைதியாக இருக்கார். ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி அவ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அபிமெலேக்கு நான் எல்லாத்தையும் விசாரித்தேன் தேவனே, அவரோட அண்ணன்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நீ எல்லாம் விசாரித்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். அவள் வேற ஒருத்தரோட மனைவி, அவள் தீர்க்கதரிசியோட மனைவி. நீ உயிரோடு இருக்கணும்னா அவளை அனுப்பிவிடு, திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே தூக்கம் தெளிஞ்சு காலையில் விடிஞ்சு எழுந்துப்பார். எழுந்து பார்த்தோன்னே வேலை ஆட்கள் எல்லாரையும் கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னே அவருக்கு சொப்பனத்தை எல்லாத்தையும் சொல்லுவார். சொன்னோன்னே அங்கே இருக்க எல்லாரும் பயந்துருவாங்க. பயந்த பிறகு ஆபிரகாமை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்தோடனே ஆபிரகாம் பார்த்து, நீ என்ன காரியம் செஞ்சிருக்க? இந்த மாதிரி நீ செய்யலாமா? ஏன் இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்லுவாங்க, தேவ பயம் இல்லாத ஊருன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். தேவன் என்னை எல்லா ஊருக்கும் போக சொல்லியிருக்காரு. நான் எல்லா ஊருக்கும் போகையில் இவ என் மனைவின்னு சொல்லாமல் என் சகோதரின்னு சொல்லு, நான் தான் சொல்ல சொன்னேன் அப்படின்னார். அதுக்கப்புறமேட்டு என்னை இப்படி ஒரு சாபத்துக்குள்ள என்னை கொண்டு போக பார்த்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆடு மாடு வேலைக்காரங்க வேலைக்காரி அவரோட மனைவி எல்லாரையும் ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டு, உன் கண்ணு முன்னாடி ஒரு தேசம் இருக்குது, நீ எங்கனாலும் போய் இருந்துக்கோ, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே அதுக்கப்புறம் அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ணோடனே அபிமெலேக்கோட மனைவி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோட கர்ப்பமும் திறக்கப்படுது. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிற வாய்ப்பு கிடைக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அபிமெலேக்கு ஒரு தப்பு பண்ண பார்த்தான், ஆனால் தேவன் அந்த தப்பை பண்ண விடலை, அவனை காப்பாற்றிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவர் பெரிய சாபத்துக்குரிய ஆளாக இருப்பான், ஏன் செத்தே போயிருப்பான். அந்த ஒரு தப்பை பண்ணாமல் பார்த்துக்கிட்டாரு. நம்மளும் சில விஷயங்களில் தப்பு பண்ணாமல் நம்மளையும் பாதுகாப்பார். ஆனால் நம்மளுக்கு அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. சில விஷயங்கள் நம்மளுக்கே தோணும், இதை பண்ணலாமா வேணாமான்னு இரு மனசாக நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நிதானித்து